ஹலோ பசங்களா. ஸோ 11th கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய மாலிகல்ஸ் மைண்ட் வித் யாருக்கு புதுசு வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த 11th கெமிஸ்ட்ரியில் நமக்கான போர்ஷன் சொல்லிட்டு 1, 2, 6, 7, 11 இதான் இப்போ ஃபஸ்ட் மிட்டப்கான போர்ஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டஃபாக ஃபீல் பண்ண போகிறது சாப்டர் 1. ரொம்ப ப்ராப்ளம்ஸ், ஃபஸ்ட் சாப்டரே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அண்ட் லாஸ்ட் கொஷின் ரொம்ப பெரிய கொஷினாக இருக்குன்னு நினச்சிப்பி பயப்படாதீங்க. அது ஏதாவது உங்களுக்கு டஃப்பாக இருந்தது, 5 சாப்டர் ஏதாவது ஒரு சாப்டர் உங்களுக்கு டஃப்பாக இருந்தது, இல்லை ஒரு குறிப்பிட்ட கொஷின் டஃப்பாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை ஷார்ட்ஸ்லேயோ வீடியோலையோ டிஸ்கஸ் பண்ணி போட்டுடலாம். ஓகேவாப்பா? ஸோ சாப்டர் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ போத் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பேக் கொஷின்ஸை தரோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் புக் இன்சைட் படிங்க. ஓகேவா? ஸோ இந்த சாப்டர் 1ல் புக் இன்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா, லிமிட்டிங் அண்ட் ஆக்சஸ் ரியேஜென்ட், இந்த 2 நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 2 கொஷினை ரொம்ப தரோ பண்ணிக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த 2 கொஷினாவது புக் இன்சைடில் பார்த்துக்கோங்க, இந்த 11 பார்க்க முடியலன்னா. அண்ட் சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா புக் பேக் அண்ட் புக் இன்சைடில் பார்த்தீங்கன்னா போன் ஆட்டம் மாடலோட பாஸ்லேட்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் டெரைவ் லாம்டா ஈக்குவல் டு h/mv இதுவும் ரொம்ப முக்கியம். அண்ட் ஐன்ஸ்டீன் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். குவாண்டம் நம்பர் அதோடைய டைப்ஸும் முக்கியம். ஆன்சரோலும் முக்கியம். அண்ட் அது மாதிரி டி ப்ராக்லி ஈக்குவேஷனும் முக்கியம். ஓகேவா? அண்ட் சாப்டர் 6 நான் புக் பேக் கொடுத்துருக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து எல்லா லாஸ் ப்ளஸ் ஐடல் கேஸ் ஈக்குவேஷன் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுவும் சாப்டர் 6 தான். அண்ட் சாப்டர் 7ல் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க கொஷின் அது ரொம்ப முக்கியம். அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிபி அண்ட் சிவி, டெல்டா ஹெச்க்கும் டெல்டா யூக்கான டிஃப்ரென்ஸ், அதோடைய ரிலேஷன். அண்ட் அதை பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் கேரக்டரிஸ்ட் ஆஃப் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ரொம்ப முக்கியம். அண்ட் சாப்டர் 11 இதில் இருக்கிற கொஷின்ஸை சூப்பர் தரவு பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த கொஷின் டஃபாக இருந்தாலும் மறக்காமல் கேளுங்க, ஷார்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.